ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹோம்மேட் மினி சோலார் எமர்ஜென்சி லைட். இதுக்கு யூஸ் பண்ணுற எல்லா காம்பனன்ட்ஸுமே நான் ஸ்க்ராப்பில் இருந்து தான் எடுத்தேன். அதாவது தேவையில்லைன்னு தூக்கி போட்ட பொருளில் இருந்து தான் எடுத்திருக்கேன். இது 100% ஒர்க்கிங் கண்டிஷன் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ். இதில் எதுக்காக நம்ம டயோடு யூஸ் பண்ணுறோன்னா, பேட்டரியில் உள்ள சப்ளை சோலார் பேனலுக்கோ அல்லது அந்த ரெட் கலர் எல்இடிக்கோ ரிவர்ஸில் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான். அப்படி வந்துச்சுன்னா சீக்கிரமே பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிடும்.
ஓகே ரைட், வாங்க நம்மளோட சோலார் எமர்ஜென்சி லைட்டு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, இதோட பிரைட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணுவோம். ரூம் உள்ளே வந்தாச்சு, எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன், டோரையும் சாத்திட்டேன், ஒன்றுமே தெரியல. இப்போ நான் லைட் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். நம்மளோட சோலார் லைட்டை ஆன் பண்ணியாச்சு, பிரைட்னஸை பாருங்கள். இது நைட்டுக்கு நம்ம ஒரு எமர்ஜென்சி கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா நைட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தெரியுதா? இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். ஆஃப் பண்ணிட்டேன், திருப்பி ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்களா? திருப்பி ஆஃப் பண்ணுறேன். நம்ம இப்போ இந்த லைட்டை வந்து வெயிலில் தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை, சும்மா நார்மலாக சும்மா ஜன்னலில் நம்ம இப்படி வச்சு வீட்டு வாசலில் உள்ள ஜன்னலில் வச்சுட்டாலே போதும். இந்த சன்லைட் பட்டாலே உங்களுக்கு அது சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும்.